அளவுக்கு அதிகமாக தினமும் பீட்சா, பர்கர்னு நொறுக்குத்தீனி வகைகளையும் ஃபாஸ்ட் ஃபுட் எனப்படும் துரித உணவு வகைகளையும் சாப்பிட்டதால் 16 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது பற்றி விளக்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவை சேர்ந்த 16 வயது சிறுமி அஹானா அப்படிங்கிறவங்க தான் இப்ப உயிரிழந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு தனியார் பள்ளியில் +1 படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஓரளவுக்கு வசதியான குடும்பம். இவங்க தான் இப்போ டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயி மன்சூர் கான் அப்படிங்கிறவருக்கு ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள். இதில் இளைய மகள் பெயர் அஹானா. தினமும் வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துவிட்டு வெளியிலிருந்து பீட்சா, பர்கர்னு ஜங்க் ஃபுட் உணவுகளையும் ஃபாஸ்ட் ஃபுட் அதாவது துரித உணவுகளை மட்டுமே சாப்பிடுவதை இவர் வாடிக்கையாக வைத்திருந்தார். ஒரு நாள் அவருக்கு, அதாவது கடந்த நவம்பர் மாதத்தில் திடீர்னு அவருக்கு தாங்க முடியாத கடும் வயிற்று வலி ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மொரதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவரை பரிசோதனை செய்ததில் அவருக்கு அதிக அளவிலான துரித உணவுகள் சாப்பிட்டு குடல் சேதமடைந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்லப்படக்கூடிய அந்த செரிமான அமைப்பு இருக்கு இல்லையா, அது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது தெரிய வந்தது. குடல்ல ஓட்டை விழுந்து விட்டதாக மருத்துவர்கள் சொல்ல அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். இதனால சிறுமியின் உடல்நிலை ரொம்பவே மோசமடைந்ததை தொடர்ந்து டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். சிறுமியின் அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடல் பகுதிகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு விட்டது. இதனால அறுவை சிகிச்சை செய்தும் பலன் தரவில்லை. 10 நாட்களுக்கு மேல சிகிச்சை பெற்றும் கடைசியில் சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்தது அவரது குடும்பத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. தற்போது நம்மிடையே குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்வேதா இணையறாங்க. அவர்கிட்ட இதை பற்றி நம்ம பேசலாம். மேடம் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. இப்போ பொதுவாக பீட்சா, பர்கர் மாதிரியான இந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது கன்சப்ஷன் ரொம்பவே காமனாக இருக்கு. இதனால இந்த அளவுக்கு ஒரு சீரியஸான பிரச்சனை ஏற்படுமா என்ன? சார், இப்போ மக்கள் எப்படி எப்பவுமே நினைப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பீட்சா, பர்கர் இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு 40 வயசுக்கு அதுக்கப்புறமா இந்த பிபி வருது, அதுக்கப்புறமா டயபெட்டிஸ் அப்படின்ற சொல்ற இந்த நோய்கள்லாம் வரும். சின்ன வயசுல கல்ல சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. அதனால சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம பசங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க, அதனால சாப்பிடலாம், அப்படி அதுக்கு ஒரு லிமிட் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் ஒரு சர்வே பண்ணி பார்த்தாங்க. இந்த குழந்தைகள், அதாவது 5ல இருந்து ஒரு 20 வயசு வரைக்குமே இந்த சில்ட்ரன் மற்றும் அடலசன்ட் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களோட உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கு, அன்றாடம் அவங்க எந்த மாதிரி உணவு சாப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து பார்த்ததுல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50% வரை ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு சேர வேண்டிய ஊட்டச்சத்துல 50% வரைக்குமே இந்த ஜங்க் ஃபுட், இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட், இந்த பர்கர், பீட்சா, அப்புறம் அதிக அளவுல இந்த சால்ட், அதுக்கப்புறமா சுகர் போட்ட ஃபுட்ஸ், இந்த டிரான்ஸ் ஃபேட் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற ஃபுட்ஸை குழந்தைகள் கன்சியூம் பண்றாங்க இன்றைய காலகட்டத்துல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்னாடியை விட இது ரொம்ப பல மடங்கு ஜாஸ்தி. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் பருமன் முதல்ல ஜாஸ்தி ஆகுது. ஒபிசிட்டி அப்படின்னு சொல்ற அந்த உடல் பருமன் ஜாஸ்தியாகி அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமா அடுத்தடுத்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சுலின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் ரெசிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அதாவது ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் அந்த மாதிரி ஆரம்பிக்குது. ரத்த அழுத்தம் ஜாஸ்தி ஆகுது. மேலும் நம்ம உடல்ல குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்ற இந்த HDL அப்படிங்கிறது குறைஞ்சு பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்ற இந்த LDL அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகுது. இதனால என்ன ஆகுதுன்னா, ஃபேட்டி லிவர், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் ப்ரீமெச்சூர் அத்ரோஸ்பிரோசிஸ், அதாவது ஹார்ட் டிசீசஸ் வரத்துக்கு இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிக்குது. இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் 30-40 வயசுல வரணும்னு இல்லை, சின்ன குழந்தைகள் அடலசன்ட் ஏஜ் குரூப்லயே இதெல்லாம் மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்குது. இதனால அதிக அளவுல இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடறதுனால. இது மட்டும் இல்லாம நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது நம்ம நிறைய இந்த ரோட் சைட் ஷாப்ஸ்ல அங்கெல்லாம் சாப்பிடும்போது இந்த ஹைஜீனிக் பிராக்டிசஸ்ல செய்யாத பட்சத்துல டைஃபாய்டு வருது. டைஃபாய்டுனால வர செப்சிஸ், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுமே வருது. மேடம் சுருக்கமா மேடம் இப்ப ஒருவர் ஜங்க் ஃபுட்டை இப்ப நம்ம வாழ்நாள்ல தவிர்க்கவே முடியாதது. பேரண்ட்ஸ் பிள்ளைகள் கேட்கறாங்களே ஆசையா அப்படிங்கறதுனால வாங்கி கொடுக்கறாங்க. எத்தனை நாளைக்கு ஒரு முறை சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடலாம்?
சார் லெஸ் தென் 2 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. 2 to 5 இயர்ஸ்லயுமே முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். 5 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வாரத்துக்கு மேக்சிமம் ஒரு வாட்டி, அதுக்கு மேல கொடுக்கவே கூடாது சார். அதுவும் அந்த ஜங்க் ஃபுட்ஸ்னா வெறும் பீட்சா பர்கர் மட்டும் கிடையாது. அதிக அளவுல சுகர் சால்ட் போட்ட ஃபுட்ஸுமே எதுவுமே கொடுக்க கூடாது. வீட்ல செஞ்சாலுமே எண்ணெயில பொரிச்ச உணவுகள் அதெல்லாம் மேக்சிமம் ஒரு வாரத்துல ஒரு வாட்டி தான் கொடுக்கலாம். வளர்ந்த adult எத்தனை சாப்பிடலாம் மேடம்? ஒரு வளர்ந்த அடல்ட் வந்து எத்தனை நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடலாம்? வளர்ந்த அடல்ட்டுக்குமே வந்து இந்த மாடரேஷன் இஸ் த கீ சார். மேக்ஸிமம் 1 to 2 டைம்ஸ் பர் மந்தே வந்துட்டு அலவுடு. மேக்ஸிமம் போனா 1 to 2 டைம்ஸ் பர் மந்த். இதுக்கு மேல வந்துட்டு நாட் அலவுட், நாட் அட்வைசபிள். நன்றிங்க மேடம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, தற்போது இந்த உத்தரப்பிரதேச பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய குழந்தைகள் ஆசையாக கேட்கிறார்களே அப்படிங்கிற காரணத்துக்காக அவர்களுடைய உடல் நலத்திற்கு மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஜங்க் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, அதை வாங்கி கொடுப்பதை அறவே தவிர்க்க வேண்டும் என்பதே மருத்துவ நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது. நன்றி ரஞ்சித். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.